இலங்கை முழுவதிலும் வியாபித்துள்ள போதைப்பொருள் தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் ஊடாக வெளிப்படுத்தப்பட்டு வருகின்ற நிலையில் போதைப்பொருள் தொடர்பிலான சுற்றிவளைப்புகளும் அதிகரித்து வருகின்றன. கஞ்சா போதைப் பொருளை தூளாக்கி அக்கரைப்பற்று மற்றும் கல்முனை பிரதேசங்களுக்கு கொண்டு செல்ல முற்பட்ட இருவரை பொத்துவில் போலீசார் இன்று கைது செய்தனர். 8 கிலோகிராம் கஞ்சாவையும் அதனை கொண்டு செல்ல பயன்படுத்திய லாரியையும் போலீசார் மீட்டுள்ளனர். இதேவேளை பண்டாரவளையில் மேற்கொள்ளப்பட்ட மற்றொரு சுற்று வளைப்பில் 34 கஞ்சா பாக்கெட்டுகளை போலீசார் மீட்டுள்ளனர். அத்துடன் 3 சந்தேக நபர்களையும் போலீசார் கைது செய்துள்ளனர். புறக்கோட்டை 2ஆம் குறுக்கு வீதியில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றுவளைப்பின் போது ஹெரோயினுடன் சந்தேக நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். கடவத்த குணஹேன பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்ட மற்றொரு சுற்றுவளைப்பில் 8 கிராம் ஹெரோயின் மீட்கப்பட்டதுடன் சந்தேக நபர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சந்தேக நபர் வழங்கிய தகவல்களின் பிரகாரம் மற்றொரு சந்தேக நபரை பாலிகுட பிரதேசத்தில் போலீசார் கைது செய்துள்ளனர். அவரிடமிருந்து மேலும் 11 கிராம் ஹெரோயின் மீட்கப்பட்டது. ரத்மலான பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றுவளைப்பில் ஹெரோயினுடன் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இவர்கள் அனைவரிடமிருந்து சிறு தொகை ஹெரோயினை மீட்கப்பட்டுள்ளது. அதாவது ஏதேனும் ஒரு வகையில் கைது செய்யப்பட்டால் பிணையில் விடுதலை பெறுவதற்கு ஏற்றவாறு இவ்வாறு சிறு தொகை ஹெரோயினை வைத்துள்ளனர். கடந்த காலங்களில் போதைப் பொருட்கள் நாட்டிற்குள் கொண்டுவரப்படுகின்ற விதம் தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்தி வெளியிட்டிருந்தது. நாட்டிற்குள் கடல் மார்க்கமாகவே போதைப் பொருள் கடத்தப்படுகின்றன என்பதை நியூஸ் ஃபர்ஸ்ட் வெளிப்படுத்தியது. நீர்கொழும்பில் இந்த வர்த்தகத்தில் ஈடுபடுவோர் அதிக அளவில் இருக்கின்றனர். வெளிநாடுகளில் இருந்து படகுகளில் விநியோகிப்பதற்கு இலகுவானதாகும். போதைப் பொருள் அதிகரித்துள்ளது. போலீசார் தற்போது பணத்தை மாத்திரமே பெறுகின்றனர். போதைப் பொருளை கைப்பற்றுவதில்லை. இந்த நிலையில் கரையோர மக்கள் போதைப் பொருளுக்கு எதிராக அணி சேர ஆரம்பித்துள்ளனர். நீர்கொழும்பு முன்னக்கர மீனவ கிராமத்தின் மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தற்போது அனைத்து பிரதேசங்களில் போதைப் பொருள் அதிகமாக காணப்படுகின்றது. பாடசாலை மாணவர்களுக்கு மத்தியிலும் இது தற்போது பிரபல்யம் அடைந்துள்ளது. குறிப்பாக சிரச ஊடக வலையமைப்பு எமது பிள்ளைகளை போதைப் பொருளில் இருந்து மீட்பதற்காக வேலை திட்டங்களை முன்னெடுத்துள்ளது. அதற்காக எமது நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம்.